அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கடத்துலேருந்து மீளனா சம்பாதிக்கிற காசு கடத்துக்கே போயிடுது. இந்த வட்டிக்கு, இந்த ஃபைனான்ஸு இதுக்கே போகுது, காசே தங்க மாட்டேங்குது வீட்டில் அன்றவங்க. இந்த மாதிரி ஒரு எந்திரத்தை பயன்படுத்தும் போது வீட்டில் பணம் தங்கம், தரித்திரம் விலகும். கிரகண பலன் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, என்ன உங்களை மாட்ட விட்டாலும் சரி, உங்களை அதுலேருந்து காப்பாற்றும். 3 மாதம் 90 நாள் இந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணிக்கின்னு மந்திரங்கள் உண்டு. இந்த 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 எந்திரத்துக்கு மந்திரம் உண்டு. உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் தான் வழி, தவிர பிறர் வழியே கிடையாது. இதுலேருந்து முற்றிலும் விலகலாம். வீடு லோனாக இருக்கட்டும், எந்த லோனாக இருக்கட்டும், பேங்க் லோனு, வீடு லோனு, பைக் லோனு, எந்த லோனாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் சீக்கிரமாக விடுபட இந்த எந்திரம் அற்புதமாக வேலை செய்யும். முயற்சி பண்ணி பார்க்காம வெறும் வாழியில் முழம் போட்டால் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. இது சொல்கிறது தான் என்னோட வேலை. அது தீரமா அப்படின்னா, பண்ணாமையே தீரமா அப்படின்னு கேட்டால் வெறுமையாக பதிவுலாம் கொடுக்க மாட்டேன். அனுபவத்தில் தான், புரியுதுங்களா? முட்டி மோதிரத்தில் ஒன்றுமே வராது, பயன்படுத்தணும். வட்டிக்காரன் வீட்டுக்கு முன்னாடி நின்று அசிங்கம் போது ஜாதகம் சரியில்லை, தசாபுத்தி சரியில்லை, யோகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு தான் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். வீட்டில் மீதி ஆளுங்களும் நல்லா தானே இருக்கும். அவங்களோட பார்வை படும் போது வீடு நல்லா தானே இருக்கணும். ஏன் நல்லா இல்லாமல் போகுது? யோசிக்கணும். இப்போ குரு தசை நடக்குது, இன்னொருத்தருக்கு வேறு தசை நடக்குது அப்படின்னு கேட்டால் குருக்கு வேல்யூஷன் கம்மி, பார்க்குறதுக்கு தான் வேல்யூஷன் அதிகம். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்திலே யாரோ ஒருத்தவங்க நல்ல ஒரு வைப்ரேஷனில் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க பார்க்கும்போது அந்த யோகம் வரும்ல, எதிராளிக்கு பாதிப்பு கம்மியாகும். இதை யோசிக்காமல் எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்டு பைத்தியகாரம் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு, இந்த பரிகாரம் பண்ணால் நீங்கள் ஓஹோன்னு வருவீங்க, அந்த பரிகாரம் பண்ணிட்டா ஓஹோன்னு வருவீங்க. நான் பரிகாரமே யாருக்கும் சொல்ல மாட்டேன். டிஸ்டி பொம்மையை வெயின்லாம் கூட சொல்ல மாட்டேன். நான் சொன்னதெல்லாம் மந்திரம், எந்திரம், அஞ்சனம், இந்த முறையை தான் சொல்லியிருப்பேன். சாம்பிராணி தூப முறையை தான் சொல்லியிருப்பேன். இதை பண்ணால் சரியாகும். சரியாகாததை சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டு முட்டாளாக்குறது கிடையாது. கட்டணம் வாங்குவோம். ஏன்னா நாங்கள் கற்றுக்கின வித்திக்கு கட்டணம் வாங்குறது என்னோட குரு தட்சணையாக வாங்குவேன். இதை பண்ணால் சால்வ் ஆகும். பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தோக்குறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அனுபவம் இல்லாமல் கண்ணை மூடிக்கின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது தவறான ஒரு செயல். சிம்பிளாக இருக்கணும். வாழ்க்கையில் எல்லாரையுமே காப்பாற்றணும். முடிவு பண்ணுங்கள். ஏற்கனவே முன்னாடி பதிவில் நான் சொல்லியிருப்பேன், வீட்டோட பிரச்சனையை உருவாக்குறது யார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் சொன்னோன்னா நம்மளுக்கு தெரியும், அதனால சொன்னோம். சின்ன விஷயமாக தான் இருக்கும், அது அவ்வளோ பெரிய வேலை பண்ணோம். இந்த மாதிரி எந்திரம்லாம் தொல்லையிலேருந்து விலகும், கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை மீண்டு வெளியேற்று வரும். முயற்சி பண்ணி பார்க்கணும். ஏன் உங்கள் கையிலே நம்ம தரோம், இது எழுதி பாருங்கள். ஒரு ரஃப்பான பேப்பரில் நீங்கள் எழுதி பார்க்க தான் நீங்களும் கற்றுக்க முடியும். எந்த ஒரு மந்திரமோ எந்த தெய்வமோ யாரையுமே கொல்லாது, மனுஷங்க தான் கொல்லுவாங்க. புரியுதுங்களா? எதனா சாப்பாடோ ஏதோ ஒன்று போட்டு காமிச்சாங்கன்னா நான் உனக்கு பண்ணலான்னுவாங்க. ஏன்னா நாக்கில் தான் நரமே இல்லாத நாக்கு. ஏன்னா எப்படின்னா பேசும். அந்த மாதிரி யாரையும் நம்பாமல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மீள்றதுக்கு தான் வழி நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? பதிவு போடாமல் இருக்கிற காரணம் என்னென்னா, எல்லாமே பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு மாதிரி பேசுவாங்க. இது பண்ணால் அது வரமா, அதை பண்ணால் இது வரமா. அனுபவம் தான். படிப்பு யார் படிக்கிறாங்களோ அவங்க தான். 100 பேர் படிக்கிறாங்கன்னா 100 பேருமே ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவாங்களா? கிடையாது. அதில் 2-3 பேர் தான் வருவாங்க. மீதி பேர்னா ஜீரோவா? இல்லை, கிடையாது. அனுபவம் தான். இந்த மாதிரி பண்ணால் சரியாகும். கடவுளோட விஷயத்தில் எனக்கு தெரியும், நான் அனுபவித்து சொல்கிறேன். இதை பண்ணால் சரியாகும். 3 மாதத்தில் 48 நாளில் வரோம் அப்படிலாம் கிடையாது. 90 நாள் ஆகணும். 3 மாதத்தில் உங்களுக்கு படிப்படியாக மாற்றம் தெரியும். உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ், உங்களோட மெயின் செட்டப்பு எல்லாமே போகணும்ல. அந்த மந்திரம் அந்த அளவுக்கு வேலை செய்யும். இதை தீக்கிற கடவுள் யார் தெரியுங்களா? சரஸ்வதி அம்மா, லக்ஷ்மி அம்மா, பராசக்தி. இதில் மெயின் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவானோட அம்சம் இருந்தால் மட்டும்தான் கடன் பிரச்சனை தீரும். தெரியுமா? ஏன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நல்லா பொறுமையாக பார்த்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாருங்கள். இதோட கட்டணம் 3700 ரூபாய். இதோட கட்டணம். இதுக்கு மந்திரம் உண்டு,
இந்த எந்திரத்தோட ஃபோட்டோ அனுப்புவேன், மந்திரத்தை அனுப்புவேன். இந்த எந்திரத்தை லேமினேஷன் போட்டு இந்த ஃபோட்டோவை மட்டும் உங்களுக்கு ஏத தெரில அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி, இந்த காப்பியவே நீங்கள் லேமினேஷன் போட்டு பூஜை ரூமில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கினே வரலாம். அதுக்கே அவ்வளோ வைப்ரேஷன் கிடைக்குமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக கிடைக்கும். பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோன்றதுலாம் நான் என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். பதிவு போடுறது உருப்படியாக இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும், இல்லைன்னா விட்டுறணும். இதுதான். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா வேலை இருக்குது, டைம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அப்படின்னால தான் இந்த மாதிரி கடன் பிரச்சனை, வீட்டில் குழந்தை நிற்க மாட்டேங்குது, அபார்ட் ஆகுது, வீட்டில் நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனையிலேயே ஓடி போயிடுவாங்க. இன்னொருத்தர் வீட்டிலலாம் போய் மறிஞ்செல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ்லாம் வரும். இப்பயும் சொல்கிறேன், ஜாதகம் வேறு, கடன் வாங்குறது வேறு, ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? வீட்டு சூழ்நிலைக்கு வாங்குவோம், நாளைக்கு கட்டலான்னு சொல்லிட்டா உங்களோட மெயின் செட்டப்பு அந்த மாதிரி உங்களை வர வைக்காது. இது வேணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.